இந்த மாசத்துக்கு உங்களோட எவ்வளவு வால்யூம் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ண போறீங்க? அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க? அதுக்கு என்ன ப்ராசஸ் வச்சிருக்கிறீங்க? அந்த நோக்கம் எல்லாம் வந்து அவங்களோட ரிசல்ட் நோக்கியே நம்ம வந்து கேள்விகள் இருக்கணும். அதை எப்படி பண்ண போறீங்க? அந்த ப்ரொசீஜர் காணுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களோட ப்ரொசீஜர் இல்லைன்னு சொல்லலாம். தட்ஸ் ஓகே. இவங்க கண்ணாப்பின்னு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் காப்பி அடிச்சு கூட எழுதிருப்பாங்க. அப்ப அந்த ப்ரொசீஜர் படி இருக்குங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. 7வது பாயிண்ட் வந்து டெய்லர் த ஆடிட் அப்ரோச். அடாப்ட் தி ஆடிட் ப்ராசஸ் டு தி ஆர்கனைசேஷன் மெச்சூரிட்டி அண்ட் கல்ச்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த கல்ச்சருக்கு தகுந்தபடி நம்ம போகணும். எல்லா கம்பெனிக்கும் ஒரே அப்ரோச் வந்து செட் ஆகாது. ரிஸ்க் பேஸ்டு திங்கிங் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அதுக்கு தகுந்தபடியான கேள்விகள் கேட்கணும். இதுதான் வந்து ரிஸ்க் பேஸ்டு திங்கிங். 8, ஃபோக்கஸ் ஆன் தி கஸ்டமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு விஷயம் தெரியுமா? ஆடிட்டர் ஒன் அதர் வே வி ஆர் ஓகே. ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஆடிட்டரோட கஸ்டமர் யார்? ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின். ஆடிட்டரோட கஸ்டமர் யாரு? இப்ப நீங்களும் ஆடிட்டர் இருக்கீங்க, உங்க கஸ்டமர் யாரு? டைப் பண்ணுங்க. ஆடிட்டி, கிளைண்ட், கம்பெனி, தி ஆர்கனைசேஷன், எம்ஆர், ஸ்டாண்டர்ட், பிசினஸ் ஓனர், எஸ், கஸ்டமர். ஒரு 1000 ஆடிட்டை தாண்டின அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு அது. நம்மோட ஆடிட்டரோட கஸ்டமர் ஆஃப் தி கஸ்டமர் அப்படின்னா என்ன? கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து நம்மளோட கஸ்டமர். ஏன் அப்படி சொல்றேன்? நீங்க யாரோட விஷயத்த மீட் பண்ண போறீங்க? நம்ம கஸ்டமர் நமக்கு பணம் கொடுக்குறாரு, தட்ஸ் ஓகே. நம்ம வேலை செய்யறோம், அதுக்கு பணம் கொடுக்குறாரு, அதுக்காக ஒரு கஸ்டமர் சொல்ல முடியாது. இவர் ஒழுங்கா இருக்கிறாருன்னு நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்றோம், அதை பயன்படுத்துறது யாருன்னா அவங்க கஸ்டமர். ஸோ நம்ம ஆடிட் பண்ணும்போது நாம வந்து நம்ம கஸ்டமர் அவங்களோட கஸ்டமர் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும். அப்பதான் அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து உங்க கஸ்டமர் கேட்பாங்க, இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடிட்டரோட கஸ்டமர், நாட் தி கஸ்டமர் ஹூ இஸ் பேயிங் மணி. அந்த கஸ்டமரோட கஸ்டமர் தான் வந்து நமக்கு கஸ்டமர். கொஞ்சம் கமலஹாசன் மாதிரி பேசுவேன், பட் தட்ஸ் கரெக்ட். வெரி குட். 9வது பாயிண்ட், எம்பசைஸ் ரிஸ்க் பேஸ்டு திங்கிங். அதாவது நம்ம அந்த ஆடிட்டர்ஸ் வந்து எப்பவுமே எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இம்மெச்சூர் ஆடிட்டர் இப்பதான் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, ஒரு ஆடிட் கூட பார்க்கல, ஒரு 5-6 ஆடிட் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட நோக்கம் எல்லாமே வந்து என்சி கண்டுபிடிக்கணும் போயிட்டு இருப்பாங்க. என்சி கண்டுபிடிக்கணும் வேலை கிடையாது. அவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு இம்மெச்சூர் ஆடிட்டர் எந்த கிளாஸ்ல வந்து என்சி போடுவாங்க? டைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளாஸ் நம்பர் 4 to 10, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு இம்மெச்சூர் ஆடிட்டர் எந்த கிளாஸ்ல வந்து என்சி போடுவாங்க? மெச்சூர்ட் ஆடிட்டர் எந்த இடத்துல என்சி போடுவாங்க? 7.5.1 கரெக்டாவே போட்டீங்க. இந்த 7.5 பார்த்த உடனே எல்லா ஆடிட்டருக்கும் ஒரு என்ன சொல்றது, அதுல என்சி போடணும். டாக்குமெண்ட் கண்ட்ரோல், ஒரு சீல் போடல, ஒரு சைன் போடல அப்படின்னா உடனே நம்ம ஆடிட்டருக்கு வந்து ஆஹா ஒரு என்சி கிடைச்சிருச்சு. கரெக்டா போடுங்க பிரசாந்த் சேகர். நீங்க ஒரு நல்ல ஆடிட்டர் அப்படின்னா 8, 9, 10 கிருஷ்ணா பாரதி, வெரி குட். 7 கூட பெட்டர். நீங்க 4ல போடுறீங்க, 7ல போடுறீங்க, இதெல்லாம் இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 8 தான் வந்து அவங்களோட கோர் ப்ராசஸ். நீங்க 8ல என்சி போட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு நல்ல ஆடிட்டர் இருக்கும். 9ல நீங்க என்சி போட்டீங்க அப்படின்னாலே நீங்க பெட்டர் ஆடிட்டர். 10ல போடுங்க நீங்க தான் கிங். ஏன்னா இதெல்லாம் என்சி போடுறத வந்து உண்மையே சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சு ரொம்ப சூப்பரா பண்ணாதான் வந்து அதுல போட முடியும். இல்லைன்னா
மேலோட்டமா பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட் போடல, சீட் போடல, சைன் போடல இதுதான் நமக்கு தோணும். பட் சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு எழுத்த போட முடியும். இன்னும் ஹை லெவலா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்து 9, 10ல போட முடியும். ஓகே. ஹைலைட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். So identify areas where efficiency, effectiveness or alignment with the objectives can be enhanced. இந்த இடத்துல வந்து இந்த ப்ராசஸ் சொல்லியிருக்கீங்க. இந்த ப்ராசஸ்க்கு வந்து இதுதான் வந்து கோல். இந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணலையா, அந்த இடத்துல உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதா வந்து 10வது பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து 11 வந்து லிவரேஜ் இண்டஸ்ட்ரி நாலேஜ். நீங்க என்ன இண்டஸ்ட்ரி, இப்போ உங்களோட இண்டஸ்ட்ரியும் கஸ்டமரோட இண்டஸ்ட்ரியும் சேமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வெல்டிங் இன்ஜினியர், கஸ்டமரும் ஒரு வெல்டிங் கம்பெனி, நோ ப்ராப்ளம். யுவர் ஏ டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆடிட் பண்ண போறீங்க, உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி நாலேஜ் வந்து பக்காவா இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நாலேஜை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட்டை நீங்க கூட்டு போகலாம். நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் தரோலி. இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப அதிகமா பேசணும்னு விரும்புறேன். எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ஹியூமனா வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு பிசினஸ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சாகும். இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க, இது எங்கேயும் கிடையாது. ஏன்னா அவங்க பிசினஸோட பர்பஸ் என்ன? மேக்கிங் ப்ராஃபிட், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ராடக்டை சேல் பண்ணணும், இதுதான் அவங்க நோக்கம். உங்களோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கிற போது அவங்களோட பிசினஸ் மாடல் தெரிஞ்சாதானே ஒரு பிசினஸ் எப்படி ரன் ஆகுது. ஒரு பிசினஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப டீப்பான விஷயங்கள் நான் பேசுறேன். ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். ஒரு பிசினஸ் எப்படி ரன் ஆகுதுங்கிறது ஒரு ஆடிட்டருக்கு தெரியல அப்படின்னா அவங்களோட ஆடிட் எஃபெக்டிவா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனால என்னோட சஜஷன், எல்லா ஆடிட்டர்ஸும் கண்டிப்பாக ஒரு பிசினஸ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பத்தி அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு சேல்ஸ்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, ஹெச்ஆர்னா என்ன, ஆப்ரேஷனா என்ன, ஸ்டோர்னா என்ன, டெஸ்பேச்னா என்ன, ஹாஸ்பிட்டல்னா என்ன. அதாவது நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து புகுத்திருக்காங்க. என்னன்னா, இது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல். நான் வந்து ஒரு என்ஜினியர்ல நான் மெக்கானிக் இன்ஜினியர் நான் வெல்டிங் இன்ஜினியர்ல நான் வந்து டிக் வெல்டிங் இன்ஜினியர். இப்படி ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்மளை உருவாக்கி விட்டுட்டு அடுத்த விஷயங்களை தெரியக்கூடாது அப்படின்னு நமக்கு எப்படியோ ப்ரோக்ராமிங் பண்ணி விட்டாங்க. இது சரியா தவறா? நீங்க எஸ் ஆர் நோ போடுங்க. சரின்னா எஸ்ன்னு போடுங்க. அதாவது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு உள்ள போட்டு வச்சுட்டாங்க நமக்குள்ள. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம். நம்ம இது வந்து ஒரு வெஸ்டர்ன் திங்கிங். பட் நம்மளோட உண்மையான கலாச்சாரம் வந்து எல்லா 64 கலைகளும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆடிட்டர் எஸ் எல்லாமே நோன்னு போட்டீங்க. தட்ஸ் நாட் கரெக்ட். ஒரு ஆடிட்டருக்கு 360 டிகிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர். அது முடியும் நம்மளால. ஒரு ஹாஸ்பிட்டலை பத்தி தெரிஞ்சுக்க என்ன தவறு இருக்கு? நம்ம இன்ஜினியர் இருக்கலாம், ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி தெரிஞ்சுக்கலாமே. நீங்க வந்து ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம், என்ன தவறு இருக்குது? ஸோ நம்ம யாரு, அதாவது தப்பா நினைச்சுக்கொண்டா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அதாவது ஒரு வெல்டர்
அல்லது ஒரு 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 ஆபரேட்டர் 40 வருஷமா ஒரே வேலை செய்வார். 40 வருஷமா இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எதையும் அப்கிரேட் பண்ண அவசியமே கிடையாது. டெய்லி போறாரு, வேலை செய்றாரு, வராரு. போறாரு, வேலை செய்றாரு, வராரு. ஆனா ஒரு ஆடிட்டர் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஆடிட்டர் நாமெல்லாம் வந்து இன்க்ளூடிங் மீ, வி ஆர் ஆல் நாலேஜ் ஒர்க்கர். நாலேஜ் ஒர்க்னா KW டைப் பண்ணுங்க. வி ஆர் நாலேஜ் ஒர்க்கர். அப்படின்னா என்ன? அறிவு சார்ந்த வேலை செய்வார்கள். அப்போ நம்மளுடைய மூலதனம் என்னது? நம்முடைய மூலதனம் அறிவு. கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? உங்கள ஏன் வந்து வெல்கம் பண்ணி, உங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, டீ குடுத்து எல்லாம் கூட்டு போறாங்க? அப்படின்னா நம்மளோட கல்விக்கு தான். கல்வின்னா என்ன? காலேஜ் குடுக்க மட்டும் கல்வி கிடையாது. அது வந்து ஒரு ஒரு சர்டிபிகேட் குடுத்து உங்கள குவாலிஃபை பண்ணதுக்காக வச்சுக்கிறாங்களே தவிர, நம்ம என்ன பண்றோம்? அதோட நம்மளோட அந்த கல்விய வந்து அந்த அந்த இடத்துல விட்டு வந்துரும். ஒரு ஆடிட்டருக்கு செட் ஆகாதுங்க. ஒரு ஆடிட்டர் அப்படிங்கிறவரு ஏங்க ஒரு வருஷத்துக்கு எத்தன நாள்? 365 நாளுங்க. 365 நாள்ல குறைந்தபட்சம் ரொம்ப 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 குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 நாள் வந்து நம்மளோட அப்கிரேடேஷன் செலவு பண்ணக்கூடாதா? 12 நாள். 12 டேஸ். தட் மீன்ஸ் ஒரு மாசத்துக்கு 1 நாள். பண்ண முடியாதா? நம்ம எத்தன ட்ரெய்னிங் எந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெய்னிங் நாங்களே அந்த அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறோம். தட் இஸ் டிஃபரெண்ட். பட் நம்ம நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு மாசத்துக்கு 1 நாள் கூட நம்ம செலவு பண்ணக்கூடாதா? ஏன்னா 365 நாளுங்கிறது ரொம்ப அதிகம். அதுல 12 நாளுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சோ எத்தன பேர் வந்து இந்த ப்ரோகிராமுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில ஒரு வருடத்துக்கு 12 நாள் நான் வந்து ஓ ஸ்கிரீன் ஷேர் பண்ணா ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே 12 டேஸ் வந்து நான் வந்து என்னோட எஜுகேஷனுக்கு, என்னோட அப்கிரேடேஷனுக்கு, என்னோட நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நான் வந்து செலவு பண்ண போறேன். அப்படின்னு நினைக்கிறவங்க 12 டைப் பண்ணுங்க. மினிமம் நான் சொல்றது. பட் என்ன சொல்லுவீங்க, சார் 12 நாள் நம்ம வந்து செலவு பண்ணியாச்சு அப்படின்னா, எனக்கு நேரம் பத்தலையே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு? பில் கேட்ஸ், மார்க், எலான் மஸ்க், ரிச்சர்ட் பிரான்சன் பெரிய பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். இவங்க எல்லாத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? எல்லாத்துக்குள்ள ஒற்றுமை, அவங்க ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு 52 புக் படிக்கிறாங்க. 52 புக் அப்படின்னா என்ன? ஒரு வாரத்துக்கு ஒரு புக். நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. வாட் இஸ் காமன் அமங் தி பில்லியனர்ஸ்? பெரிய பெரிய பில்லியனர்ஸ் அப்படிங்கிற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அவங்களுக்கு வாரத்துல ஒரு புக் படிக்கிறதுக்கு டயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நமக்கு ஏன் டைம் கிடைக்கல? இது வந்து ப்ரையாரிட்டி செட் பண்ணதுதான். நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது முதல்ல அதுக்கு டயத்தை கொடுத்துட்டு தான் மற்ற டயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏங்க 365 நாள்ல நீங்க 365 மைனஸ் 12 போடுங்க எவ்வளவு வருது? யாராவது டைப் பண்ணுங்க. 365 மைனஸ் 12. யாராவது டைப் பண்ணுங்க. 365 மைனஸ் 12. 353 நாள் உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கோங்க. போதுமா? 353 நாள் நீ பயன்படுத்திக்கோங்க. ஒரு 12 நாள் நமக்கு செலவு பண்ண முடியாதா? இன்னும் கூட சொல்றேன். இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து இன்டர்நெட். இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணீங்க இல்லையா? இது வந்து ஈவினிங் டைம் தான் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. இன்னைக்கு வந்து Udemy இருக்குது. நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. வீடியோ கிளாஸஸ் இருக்குது. ஒண்ணும் இல்லைன்னா யூடியூப்ல இருக்குது. என்னென்னமோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம். அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல நீங்க கோர்ஸ் பார்க்கலாமே. காலையில, மார்னிங்ல, சண்டே, ஈவினிங் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம், ஒரு மணி நேரம் நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணலாமே. ஏதாவது ஏதோ ஏதோ ஒண்ணு. நீங்க நிறைய கோர்ஸ் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா,
நம்ம மைண்ட்ல உள்ள நியூரான்ஸ் எல்லாம் வந்து விரிவடைய ஆரம்பிச்சிடும், எல்லாம் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், பிரைட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா ஒரு விஷயத்த பார்த்த உடனே இந்த இடத்துல அதுல உள்ள விஷயங்களை புரிய ஆரம்பிச்சோம், பெட்டரா புரியும் உங்களுக்கு. நிறைய படிப்பதனால, நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணதுனால, அந்த நாலேஜ் மட்டும் கிடையாது, டோட்டலாவே மைண்ட் விரிவடையறதுனால நம்மளோட சக்சஸ் அதிகமாகிடும். ஏன்னா அது பார்த்த உடனே புரிஞ்சிடும், ஓ இவ்வளவுதானா. இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை. ஒரு சின்ன என்னோட பர்சனல் ஸ்டோரி தான். ஐ ஹவ் ஸ்பெண்ட் நியர்லி 2 crores rupees ஃபார் மை எஜுகேஷன். 2 கோடி ரூபாய் வரை நான் இதுவரை நான் செலவு பண்ணியிருக்கேன் என்னோட எஜுகேஷனுக்கு. ஒரு ஒரு மாதத்துல நீங்க ஒரு நாள் சொன்னீங்க, நான் வந்து ஒரு மினிமம் 7 to 5 days மினிமம் கம்பல்சரியா ஏதாவது ஒரு ட்ரைனிங். எனக்கு வயசு வந்து 53. பட் இன்னைக்கு லேட்டஸ்டா வந்த எல்லா ஏயும் நான் கத்துருக்கேன். கிட்டத்தட்ட 23 வகையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் எனக்கு தெரியும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆடிட்டிங் போறீங்க, ஒரு இடத்த பாக்குறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கெல்லாம் ஏஐ வந்துச்சு அப்படின்னு நீ சொன்னா சந்தோஷப்படுவாங்களா? இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, இதுக்கெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? இது ஒரு காமான ஒரு டூல் இருக்குது, நீங்க ஏன் உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க? 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு நான் பவர் பாயிண்ட் பிசினஸ் ரெடி பண்ணேன், எனக்கு எவ்வளவு டைம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்ட் 5 minutes. ஜஸ்ட் 5 minutes. அதுக்குன்னு ஒரு ஏஐ இருக்குது, அதுல என்னோட ரிக்வயர்மெண்ட் எழுதினேன், இதுக்கு பேர் ப்ராம்ப்ட். எழுதிட்டு கிளிக் பண்ண, பிக்சரோட வந்துச்சுங்க, வித் பிக்சர். எதுக்கு சொல்றேன்னா, நாம அதிகமான நாலேஜை நம்ம வச்சிருந்தாதான் நாம அந்த கஸ்டமருக்கு அந்த வேல்யூ ஆட் பண்ண முடியும், அதை சொல்ல முடியும். இல்லைன்னா அவங்க நமக்கு டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. டூல் நேம் வந்து காமாங்கிற ஒரு ஏஐ, ஒரு ஆர்டிபிஷியல். நான் ஏஐங்கிறது நான் ஒரு விஷயம், இது இல்லாம எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குதே, நம்ம அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா ஒரு ஆடிட்டுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நான் ISO 9000 மட்டும் ஸ்டாண்டர்ட் மட்டும் போதாது. ஒரு பிசினஸ் பிளான் எப்படி போடணும், பிசினஸ் பிளான் எப்படி போடணும். நிறைய கஸ்டமருக்கு பிசினஸ் பிளான் என்னன்னே தெரியாது. நீங்க சொல்லலாம் இப்படிலாம் ஒரு பிசினஸ் இருக்கு, ஸ்வாட் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும், சேல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங் சேல்ஸ்க்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது, நிறைய கஸ்டமருக்கு. HR தெரிஞ்சிருக்கணும், எப்படி ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். நீங்க எப்படி ரெக்ரூட் பண்றீங்க? நான் அது மாதிரி ரெஸ்யூம் வரும் பாக்குறீங்க, இதெல்லாம் ஓல்டு மெத்தடுங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்துடுச்சு. யூனோ வாட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட்? சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்க HR போய் ஆடிட் பண்றீங்க, சொல்றாங்க ரெக்ரூட்மெண்ட்லாம் காமிக்கிறாங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் ப்ரொசீஜர் படி தான் ஓகே. இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு ஓனர் ரிட்டையர் ஆகுறாரு, 60 வயசு ஆயிடுச்சு, நான் ரிட்டையர் ஆக போறாரு. அவருக்கு பதிலா வந்து ஒரு MDAவோ அல்லது ஒரு CEO போடணும்னு அவர் விரும்புறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய சில சீனியர் ஸ்டாஃபை வந்து அதுக்கு ப்ரமோட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் கூப்பிட்டு எல்லார் கையிலையும் வந்து ஒரு 10 விதையை கொடுக்குறாரு. 10 விதை. இதை யார் வந்து பெரிய மரமா கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த ப்ரமோஷன் அப்படின்னு சொன்னாரு. இது ஸ்டோரி தான், பட் இதோட இம்பாக்டை பாருங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லாம் வாங்கிட்டு வீட்டுல விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் செய்யறாங்க. அந்த நாள் வந்துச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு எல்லாரும் அந்த செடியை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் கொண்டு வராங்க. ஒரு செடி வந்து 10 சென்டிமீட்டர், ஒரு அடி, சிலது 2 அடி, 10 அடி வரை எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முளைக்காமலே கொண்டு வந்தாரு. ஓட்டருங்க முளைக்கவே இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்தாரு. அந்த ஓனர் என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லாம் ஓகேங்க, யாரு இது முளைக்கலையோ அவரை செலக்ட் பண்ணாரு. எல்லாருக்குமே டவுட் ஆயிடுச்சு, என்னங்க வந்து நாங்கெல்லாம் இவ்வளவு பெருசா வளர்த்துருக்கோமே, எங்களை செலக்ட் பண்ணாம
ஒண்ணுமே முளைக்காத ஒருத்தரை செலக்ட் பண்றீங்களா? என்ன காரணம்? அவர் சொன்னாரு, நான் கொடுத்த விதை எல்லாமே வறுத்த விதை. அது முளைக்காது. நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து உங்களோட ஹானஸ்டியை செக் பண்ணேன் நான். உண்மையா எனக்கு வந்து ஒரு ஹானஸ்டான பர்சன் தான் தேவை. அப்படின்னா என்ன? இல்ல இவ்வளவு பெரிய சொத்து இருக்குது. ஒரு ஹானஸ்டே இல்லாத ஒருத்தர்ட்ட போய் நான் கொடுத்தேன்னா, அவர் ஏமாத்திட்டு போயிடுவாரு. இப்ப நான் ஹானஸ்ட் தான் செக் பண்ணேன். திஸ் இஸ் கால்டு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்டர்வியூ. அப்படின்னா என்ன? ஒரு ஜாபுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அதை டெஸ்ட் பண்ணி எடுப்பது தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்டர்வியூ. இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய டெக்னாலஜி. நான் வந்து இதுக்குன்னு சில ட்ரைனிங் எடுத்து அதை கத்துக்கிட்டு இப்போ நீங்க போறீங்க, இதை பத்தி சொல்றீங்க கஸ்டமர்ட்ட, இந்த பாருங்க இது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க. அப்படியா? அப்படின்னா என்ன? அப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 பொசிஷன் இருக்குதுன்னா, அந்த 10 பொசிஷன்ல வந்து என்னென்ன கேரக்டர் இருக்குங்கிறத எழுதுங்க. அந்த கேரக்டரை எப்படி டெஸ்ட் பண்ணுங்கிறத எழுதுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சார் எனக்கு அது எப்படி தோணும்? எப்படி டெஸ்ட் பண்ணணும் தெரியாத? அகைன் அதுக்குன்னு ஏஐ இருக்குது. அதுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதுல போட்டு நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா, ப்ளீஸ் கிவ் 5 டைப் ஆஃப் டெஸ்ட் டு டெஸ்ட் ஒன் பேமெண்ட் கலெக்டர் போடுங்க. 5 1 இல்ல 5 கொடுக்கும் உங்களுக்கு. அதுல ஒண்ணு கூட எடுத்துக்கோங்க. இப்படி சொன்னீங்கன்னா அந்த கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க? வா, வாழ்க்கையே மாறி போச்சுங்க எனக்கு. நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்க 100 இல்ல 1000 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் நீங்க. பட் அதுக்கு தேவை நாம இதெல்லாம் வந்து லேட்டஸ்டா என்னென்ன நடக்குது ட்ரெண்டுங்கிறத ஃபுல்லா நம்ம வந்து அப்டேட்டடா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் அதான் ஸ்டே அப் டு டேட். 13வது பாயிண்ட் அவ்வளவுதான். எப்படி அப்டேட்டா இருக்கலாம்? ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஹெல்ப் நான் தரேன். என்ன அப்படின்னா, நான் எந்த ஆன்லைன் ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும் ட்ரைனிங் முடிச்சுட்டு நேரா போயிட்டு யார் ட்ரைனிங் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்றேன், ஐ எம் ரெடி டு பே மணி, கிவ் தட் வீடியோ. அந்த வீடியோ வாங்கிடுவேன் நான். செலவு பண்ணி வாங்கிடுவேன். வாங்கி வீடியோ கலெக்ஷனாவே நிறைய வச்சிருக்கேன் நான். என்னோட வீடியோ கலெக்ஷன் ரொம்ப அதிகம். ஏன்னா நான் ஒரு தடவை கேட்டு முடிச்சுட்டு, ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் வந்து நான் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். இது என்னோட டார்கெட். அது என்னோட குவாலிட்டி அப்ஜெக்டிவ். மார்னிங் மினிமம் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர், சண்டே மினிமம் 4 ஹவர்ஸ். அது போக எவ்வளோ டைம் இருக்குது அதை என்னோட லைஃப்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் தவிர, பட் இந்த டைம் எல்லாமே என்னோட லேர்னிங் தான். ஒரு செட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் அதை ரிவைஸ். ஏன்னா ஒரு தடவை கேட்கும்போது ஒண்ணு புரியும், மறுபடியும் கேட்கும்போது வேற மாதிரி புரியும். குறிப்பாக பிசினஸ் பத்தி, சேல்ஸை பத்தி, மார்க்கெட்டிங்கை பத்தி, ஹெச்ஆரை பத்தி, ஆபரேஷனை பத்தி, கலெக்ஷனை பத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ஒரு வீடியோ லைப்ரரியாவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். லைப்ரரி. ஓகே, அசியூம் பண்ணி பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு சொத்து. பட் நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. இதுல நீங்களே விருப்பப்பட்டா நான் உங்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது, யார் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபாஸ்டா வரீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தயாரா இருக்கேன். எல்லாம் கிடையாது, சில சில விஷயங்கள் அந்தந்த ஸ்டேஜ்ல இந்த சமயத்துல நீங்க வந்து ஒரு ஹை எண்ட் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியுதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் தர்றேன். ஸோ டிராவல் வித் மீ. நான் வந்து அதை வந்து எந்த சார்ஜும் இல்லாம உங்களுக்கு அந்த லைப்ரரிக்கான ஆக்சஸ் தரேன். ஸோ தட் நீங்க அதை கத்துக்கிட்டு நீங்க வெளில கூட செலவு பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறேன், நான் வந்து ஒரு ஒரு ஹை குவாலிட்டி ஆடிட்டர் ஆக போறேன்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாலே போதுமானது. அதுக்கான சப்போர்ட் நான் தரேன் உங்களுக்கு. நாட் ஓன்லி தட், அதுவும் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நிறைய பேர் தேங்க்யூ சொல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் இன்ட்ரெஸ்ட் சொல்லிருக்கீங்க, வெரி குட். நான் அதை தரேன் உங்களுக்கு. சரி, நாலேஜ் இஸ் ஃப்ரீ. யூனிவர்ஸ் எவ்வளோ நாலேஜ் எனக்கு கொடுத்துருக்குது, எவ்வளோ நாலேஜை திருப்பி கொடுத்தாதான் அந்த நாலேஜ் வந்து அது பெருகும். நாலேஜை வந்து நம்ம கட்டுப்படுத்தவே கூடாதுங்க. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர், நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்க ரெடி பண்ணீங்க இல்லையா, ஒரு HACCP, அதை எனக்கு தர முடியுமா? இம்மிடியட்டா கொடுப்பேன் நான். இம்மிடியட். யாரு கேட்டாலும் சரி, நாலேஜை மட்டும் நான் ஸ்டாப் பண்ணதே கிடையாது. நிறைய சொல்லுவாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் உங்க பிசினஸ். அதெல்லாம் என் பிசினஸ் கிடையாது. நான் நாலேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து என் மேல உள்ள மரியாதை வந்து எக்கச்சக்கமா அதிகமாகிடும். வேற வழியில எனக்கு வரும்.
ஸோ உங்களுக்கு கூட யாராவது ஒரு டெம்ப்ளேட் கேட்குறாங்க, ஒரு பவர் பாயிண்ட் கேட்குறாங்க, ஒரு ஏதாவது ஒண்ணு கேட்குறாங்கன்னா, கண்ணு மூடிட்டு குடுத்துருங்க. நாலேட்ஜ ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஏன்னா, அது மூலமா அவருக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சு, ஏதோ ஒண்ணு செஞ்சம்போது, அவர் லைஃப் மாறும் இல்லையா? அது போதுமானது. எல்லாமே மணி கிடையாது. மணியால நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில இருப்போம். நம்மளால வளர முடியாது. ஸோ நாலேட்ஜ் இஸ் ஃப்ரீ. அதனால அந்த லைப்ரரி வந்து கொஞ்சம் எங்க எங்க கூட நீங்க டிராவல் பண்ணும்போது, அதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து நான் வந்து அந்த லைப்ரரி உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். நீங்க ரூ. 2,00,00,000 செலவு பண்ண அவசியம் கிடையாது. அந்த லைப்ரரியில பார்த்தே நீங்க வந்து உங்க நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அ அனௌன்ஸ்மென்ட். என்னன்னா, நான் வந்து ஒரு பிசினஸ பத்தி நீங்க தரோவா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, YouTubeல போயிட்டு நீங்க BMQR அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நான். ஒரு பிசினஸ் பிளான் எப்படி எழுதுறது? ஒரு சேல்ஸ் எப்படி பண்றது? எப்படி மார்க்கெட்டிங் பண்றது? எல்லாம். இன்டர்வியூ எப்படி பண்றது? எப்படி பேமெண்ட் கலெக்ட் பண்றது? கஸ்டமர்ட்ட இருந்து. எல்லாத்தையும் வந்து பேசி 52 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நான். நீங்க BMQR எஸ் இளங்கோ அப்படின்னு நானா டைப் பண்றேன் உங்களுக்கு. சாட் பாக்ஸ்ல. அப்படி போட்டாலே உங்களுக்கு அதுல வரும். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூ கேன் இப்படி சர்ச் பண்ணா போதுமானது. எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ ஏதோ ஒரு வீடியோ கேட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. வித்தவுட் எனி காஸ்ட். நீங்க மனசு வச்சிருந்தா போதும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு தாராளமா வந்துடும் உங்களுக்கு. இஸ் நம்பர் 1. நம்பர் 2, இதுல உண்மையிலே நீங்க விருப்பப்பட்டு, இல்ல என்னோட நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா, பிசினஸ பத்தி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பாக நான் மாதம் மாதம் ஒரு ப்ரோகிராம் வந்து எங்க கஸ்டமர்ஸ்க்கு நான் குடுக்குறேன். ஸோ அந்த ப்ரோகிராம் வந்து இது மாரி ஐஎஸ்ஓ பத்தி இருக்காது. ஏன்னா ஐஎஸ்ஓ சொன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. அதனால வந்து பிசினஸ பத்தி குடுக்குறேன் நான். ஸோ அடுத்த வாரம் வந்து என்ன என்ன ஒரு ப்ரோகிராம் குடுக்குறேன் அப்படின்னா 4ஆம் தேதி கிராஃப்டிங் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் பிளான். ஒரு பிசினஸ் பிளான எப்படி உருவாக்குறது? அதுவும் ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸ் பிளான எப்படி உருவாக்குறது? அப்படிங்கிறத பத்தியான ஒரு ப்ரோகிராம் நடக்க போது. யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ, நாட் கம்பல்சரி. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ தான். பட் அது வந்து ஐஎஸ்ஓ பத்தி இருக்காது. பிசினஸ் ஓனர்ஸ்க்கானது. பரவால்ல. நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு உங்கள நான் இன்வைட் பண்றேன். இன்விடேஷன் அனுப்புறேன். உங்களுக்கு யாராருக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள், வசதி இருக்குதோ வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே. ஃபைனலி இந்த இந்த வேல்யூ அடிஷன நீங்க கஸ்டமர்ட்ட வந்து நீங்க குடுக்கும்போது, ஒரு ப்ராப்பரா நம்ம இம்பார்ஷியாலிட்டி நம்ம பார்த்துட்டு ப்ராப்பரா வந்து ஒரு சஜஷன் மாதிரி கூட இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இது. அப்படின்னு நம்ம வந்து எழுத பழகிக்கணும். ஓகே. ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி ப்ரோகிராம்க்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இதுவரை நடந்தத வந்து நான் வந்து ஒரு சின்னதா சம்மரைஸ் பண்ணிடுறேன். நம்பர் 1, இந்த ப்ரோகிராமோட நோக்கம் என்னன்னா, வேல்யூ ஆட் பண்றது ஆடிட்டிங்ல. இதன் மூலமாக ஒரு ஆடிட்டரா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், நெறைய அசைன்மென்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டிமாண்ட், உங்களுக்கு நெறைய இன்கம் அண்ட் ரெஸ்பெக்ட். எப்போ வந்து ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட்டி வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க அப்படின்னா, நம்மள நாலெட்ஜபிள்னு கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பெக்ட் குடுத்துருவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு வாழ்க்கையில தேவை தானே. வேல்யூன்னா என்னன்னா, கஸ்டமருக்கு காலையில இருந்து நைட் வரை பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதா இல்லையா ஐஎஸ்ஓல? நீங்க போய் கஸ்டமர்ட்ட கேளுங்க. உங்க கம்பெனில எத்தன ரிஸ்க் இருக்குது? ரிஸ்கே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. எத்தன பிரச்சனை இருக்குது? சார் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை தாங்க ரிஸ்க். நம்ம எப்படி ஒரு வார்த்தை போடணுங்கிறதா இருக்குது. ஆனா ரிஸ்க் அசஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரிஸ்க் அசஸ்மென்ட் ஒரு 5, 10 ரிஸ்க் எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஒரு மிட்டிகேஷன் போட்டிருப்பாங்க. வெறும் பேப்பர். ஆனா பிரச்சனை தான் ரிஸ்க். எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு, இந்த பாருங்க இந்த பிரச்சனைக்கு அதாவது என்ன பிரச்சனைன்னா, பிரச்சனை எதுக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. நம்பர் 1.
2வது அந்த பிரச்சனையை எல்லாமே அவங்களாவே தீர்க்கும்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஆட்ரிஷன் அந்த கம்பெனில இருந்து நிறைய பேரு ரிசைன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? அவங்களாவே திங்க் பண்ணி இத எப்படி சரி பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஆனா, இதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை. எப்போ சால்வ் பண்ணிட்டாங்க அத. இப்ப நீங்க ட்ரெயின்டா இருந்தனா, இல்லங்க உங்களுக்கு இதானங்க பிரச்சனை. இதுக்கு கஸ்டமர் எம்ப்ளாயி என்கேஜ்மென்ட் தாங்க இதுக்கு சொல்யூஷன். எந்த பிரச்சனை பார்த்தாலும் நீங்க அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். இதுதாங்க இதுக்கு தாங்க இது. அப்ப அந்த அளவுக்கு வந்து நம்மளோட நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணிக்கும்போது, உங்களுக்கு நம்பர் 1 வெரி ஹை சாட்டிஸ்ஃபாக்ஷன். நம்பர் 2 வெரி ஹை டிமாண்ட். நம்பர் 3 உங்களோட இன்கம். நம்பர் 4 ரெஸ்பெக்ட். எல்லாமே கிடைக்கும். இதுக்கு தேவை என்ன? இன்னையோட டிஜிட்டல் வேர்ல்டுல இதுக்கு தேவை எனக்கு பணம் இல்ல, எனக்கு அதுக்கான நேரம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. 365 நாள் நமக்கு 353 நாள் நமக்கு ஒரு 12 நாள் வந்து ஒதுக்கணும். அது கூட நீங்க ஒரு நாள் லீவ் எடுத்து தான் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு நாளுங்கிறது 8 மணி நேரம் அவ்வளவுதான். அந்த 8 மணி நேரத்தை என்ன பண்ணலாம்? ஒரு காலையிலயோ, நைட்டோ, ஈவினிங்கோ பஸ்ல போகும்போது நிறைய பேர் பஸ்ல போவீங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க பார்க்கறதுக்கு பதிலா அதுக்கான வீடியோஸ் பார்க்கலாமே. அதுக்கான கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமே. இன்னைக்கெல்லாம் ரூ. 299 499 சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் வருது. அதுல ஏதாவது ஒண்ணு அட்டெண்ட் பண்ணி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமே. ஸோ என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து என்னோட ஐஎஸ்ஓ இந்த ட்ரைனிங்லேயே நான் அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க போவாங்க அவங்க? பாவம். நான் செலவு பண்ண மாதிரி எல்லாம் செலவு பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி, அதெல்லாம் நான் வந்து ஒரு பேக்கேஜா வச்சிருக்கேன். ஸோ விருப்பப்பட்டவங்க வந்து அது கூட டிராவல் பண்ணி, என் கூட டிராவல் பண்ணி அதெல்லாம் அடைஞ்சு, நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிய அடையணும். அது மூலமாக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா நீங்க பேசலாம். உங்களுக்கு ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதை என் கூட டிராவல் பண்ணணும், இது மாதிரி நீங்க ஐஎஸ்ஓ ஆடிட்டிங் நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் நம்பர் டைப் பண்றேன். எங்களோட சேல்ஸ் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் சுகுணான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு உங்களோட பேரை டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, எனக்கு யாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட நீங்க 160 பேர், நானே எதிர்பார்க்கல, இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்க பேரை மட்டும் நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். ஏன்னா இது வந்து நீங்க வேற ஏதாவது எங்கேயாவது யூஸ் ஆகலாம் நமக்கு. ஸோ அவங்க நம்பர் அனுப்புறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ப்ரோஆக்டிவா உள்ளவங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு எங்களோட ப்ரோக்ராம் ஏதாவது நீங்க அடுத்த ப்ரோக்ராம் வந்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் தரலான்னு எங்க ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க பேர் வந்து சுகுணா. ஸோ மறுபடியும் அவங்க பேர் நான் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய டைப் பண்ணுறதுனால இல்லை இங்கே பண்ணீங்கன்னா இது நாங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இங்கே டைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் நல்லா இருக்கும் எனக்கு. ஓரளவுக்கு மேனேஜபிள் தான். அந்த 2 இன்ச் பிவிசி பைப் இருக்குல்ல, அதே மாதிரி வாங்கி உள்ள போட்டுலாம். எல்போ மாதிரி ஒன்று போட்டுலாம். 9042091044 இந்த நம்பருக்கு எல்போ நீங்க வாங்கி போட்டு உங்க நம்பரை உங்க பேரை இத மட்டும் மாதிரி நீங்க இன்னொரு வருஷம்னா அதையும் கிடைக்க தான் போகுது. எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் நான் கொடுத்துட்றோம். அது மாதிரி இல்லாம என்னோட இந்த வீடியோ, இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். நைன் ஜீரோ
சார் 90 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9042091044 இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்போ அல்லது எஸ்எம்எஸ்ஸோ உங்க பேரை அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோம் நாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸ் இது மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துறோம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நீங்க எங்கிட்ட கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 rupees டிஸ்கவுண்ட் தரேன். ஏன்னா நீங்க உங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்திருக்கிறீங்க, ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் தான் அது. உங்க பேரு சுகுணா. நான் மறுபடியும் டைப் பண்றேன் சார். நம்பர் சார் 9042091044. நான் மறுபடியும் டைப் பண்றேன் 91044 சுகுணா. 9042091044. ஓகே. எஸ் கிருத்திகா. வெரி குட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ. கதிர், விக்னேஷ். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய பேர் எனக்கு இதுல சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய இன்டராக்ட் பண்ணீங்க, பேசினீங்க, சேட் பண்ணீங்க. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ சார். அடுத்த வெபினார் தேங்க்யூ சார். அடுத்த வாரம் இதே நேரத்துல 7 to 8:30 ஃபார் பிசினஸ் ஓனர். கிட்டத்தட்ட ஒரு 200 பிசினஸ் ஓனர் வருவாங்க. நீங்களும் வாங்க. ஹலோ பிசினஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹலோ ஹலோ. ரொம்ப நல்லா இருந்தது சார் செஷன் இது. ஓகே ஓகே எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் சார். நான் உண்மையிலே ஆமா சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். சூப்பர்ங்க. ரொம்ப நன்றி சார். எப்படி சார் இந்த நம்பர் டைப் பண்ண சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சார், சாஃப்ட் காப்பி? சாஃப்ட் காப்பி சார். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ. எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துறேன். நான் உங்களுக்கு ரா இதோட கோர்ஸ் மெட்டீரியல் என்னென்ன பேர் எல்லாம் கொடுத்துறேன் உங்களுக்கு. நோ ப்ராப்ளம் சார். மெட்டீரியல் இப்ப அடுத்து வாட்ஸ்அப்ல நெக்ஸ்ட் ஷேர் பண்றேன் சார். பிசினஸ் மீட்டிங் எப்ப சார் சொன்னீங்க? அடுத்த வாரம் இதே நேரத்துல, அதாவது 7 to 8:30 அடுத்த வாரம். ஓகே சார். காமன் மீட்டிங்கா சார்? பிசினஸ் ஹவ் டு அது இம்ப்ரூவ் பிசினஸ் ஓனருக்கான மீட்டிங். பிசினஸ் பத்தி நான் பேச போறேன். மேபி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து பிசினஸ் பத்தி தெரிஞ்சா பெட்டர் ஆடிட் பண்ண முடியும் நம்மளால. சரி சார். கண்டிப்பா. சார். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் அதுக்கான பண்றேன் சார். லிங்க் நான் அனுப்புறேன் உங்களுக்கு. இல்லங்கோ சார். சொல்லுங்க. சார், இன்னைக்கு நடந்த செஷன் ப்ளீஸ் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேங்க சார். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை ரெக்கார்ட் ஆன உடனே நாளைக்கு அதை எடிட் பண்ணிட்டு இதே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் நீங்க ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதாவது நாலேஜ் ஷேரிங்க்கு வந்து எந்த விதமான தடங்களும் கிடையாது. நாலேஜ் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் போகணும் சார். விளங்க சார். ஒன்றும் தவறு இல்லை. சொல்லுங்க சார். அந்த பிசினஸ் இது பத்தி சொன்னீங்களா 4th அன்னைக்கு, அதுவும் சேம் டைமா சார்? லிங்க் அத மாதிரி சேம் ஷேர் டைம் இதே டைம் அடுத்த வாரம். அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 7 மணிலிருந்து 8:30. அது இதோட சூப்பரா இருக்கும். அது வந்து பிசினஸ் ஓனர்ஸ்க்கானது. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா என்னோட ஃபுல் இதுவரை கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் பிசினஸ் சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ரொம்ப ஈகரோட இருக்கேன் சார். என்னங்க கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். இல்லங்கோ சார். தேங்க்யூ சந்திரன். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் இன்டராக்ட் பண்ணுங்க. சார் இவர் மெசேஜ் பார்த்தா நிறைய இருக்காரு இன்டராக்ட் சார். திருமண்டி பண்ணுங்க. இருக்காரா சார்? ஹலோ தேங்க்யூ சார். என்னோட நேம் ஆல்வின். ஹலோ. இல்ல சார், இன்னைக்கு நடந்த அந்த ஃபைல் வந்துட்டு ஷேர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா பண்றோம். இந்த ஃபைல் ஷேர் பண்றோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஒரு 2-3 days ஆகும் எனக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க சுகுணா கால் பண்ணலாம். சுகுணா கால் பண்ணிட்டு நீங்க சரி சார். ஓகே சார். சார் ஆக்சுவலா சார். ஹலோ. சார் இவங்க சார் இவரு இருக்காரு சார், விரும்மாண்டி இருக்காரு சார். ஆமா சரி சார். அவர் தான் எனக்கு என்னோட கம்பெனிக்கு வந்து அவர் தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ஐஎஸ் சார். சரி ஓகே. மதுரையா நீங்க? இல்ல சிவகாசி சார். சிவகாசி. ரைட். என் பேர் அருண். நான் HR மேனேஜரா ஒர்க் பண்றேன். ஓ.
அவர் தான் ஆடிட்டிங் பண்ணி எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தாப்ல. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதான் சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.